சீனா திடீர்னு இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. என்னடா விஷயம்னு ஷாக் ஆகிட்டீங்களா? வாங்க பார்க்கலாம். சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பெரிய சரக்கு கப்பல் வான் HI 503 இலங்கையிலிருந்து மும்பைக்கு வந்துட்டு இருந்துச்சு. இதுல 14 சீனர்கள் 6 தைவானியர்கள் உட்பட மொத்தம் 22 பணியாளர்கள் இருந்தாங்க. நேத்து கேரளாவின் கோழிக்கோட்டுக்கு பக்கத்துல கடல்ல திடீர்னு தீப்பிடிச்சிருச்சு. கப்பல்ல இருந்தவங்க உயிர் பயத்துல கடல்ல குதிச்சாங்க. உடனே நம்ம இந்திய கடற்படை கடலோர காவல் படை அதிவேகமா செயல்பட்டு கடல்ல குதிச்ச 18 பேரை பத்திரமா காப்பாத்திட்டாங்க. 4 பேருக்கு சின்ன சின்ன காயம். காணாம போன இன்னும் 4 பணியாளர்களையும் மீட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 2 நாளா தீயை அணைக்க போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா கப்பல்ல ஆபத்தான பொருட்கள் இருக்காம். இந்தியா இவ்வளவு வேகமா செயல்பட்டு காப்பாத்தினதுக்கு சீன தூதரகம் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல இந்திய கடற்படைக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இருக்கிறாங்க. இது நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமை இல்லையா நண்பர்களே? இந்த மாதிரி துரித நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.